ஹாய் மக்களே, நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் வீடியோட ஃபுல் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இதான் மக்களே வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸோ இதுக்கு டிசைன் போட்டதையும் நான் வந்து வீடியோட எண்டில் வந்து காமிக்கிறேன், சரியா? ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ சைடில் இந்த மாதிரி ஒரு டிசைன். இது வந்து இந்த பெயிண்டிங்க்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, மறந்து போச்சு. இந்த பெயிண்டர் வந்து இது பெயிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு 2 வாரம் எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு பெயிண்டிங் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய பில்லர் இருக்குது மக்களே. அப்புறம் வந்து மீட்டர் பாக்ஸ் வந்து இந்த சைடில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து செப்பல் ஸ்டாண்டு. அப்புறம் இதில் வந்து சும்மா இப்போ தொடப்பக்கட்டை அது இதுன்னு தான் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கு ஃப்யூச்சரில் இதில் ரொம்ப தண்ணி கம்மியாக குடிக்கிற பிளான்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பிளான்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மேலே வந்து ஒரு ஹோல், இந்த இது வந்து ஹோல் அங்கேருந்து குதிக்கலாம் முடியாது. அதில் வந்து ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸு, அதில் போய் டான்ஸ் ஆடினா கூட ஒன்றும் செய்யாது. அப்புறம் அப்படியே நம்ம டோருக்கு போனோம் அப்படின்னா ஒரு பீகாக் டோர். ஸோ இந்த டோரை வந்து நான் தான் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த டோரில் வந்து செம்பில் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது ரொம்ப பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால செம்பு இல்லாமல் இது வந்து உட்டு, இது ஒரு தனியாக உட் பீஸ் இதை செஞ்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பெயிண்டிங். அப்புறம் வந்து இந்த புடியுமே இப்படி தான் புடி வேணும், இந்த பீகாக்கில் தான் புடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அந்த மாதிரி கிரில் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த கிரில் அந்த டோருக்கு அடுத்தது வந்து என்னது அப்படின்னா ஒரு டிவி யூனிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 விண்டோ இருந்திருக்கு. அப்புறம் இந்த சோஃபா செட்டிங் வந்து எங்கள் அப்பா எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது. வாயெல்லாம் குளறுவு மக்களே. இதுவும் அது கூட காம்போ ஓட்டு வரும், நல்ல தேக்கில் அப்படி ராஜா சேர் மாதிரி சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த பார்ட்டிஷன், இதில் ஒரு பார்ட்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்டிஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு பண்ணது. டோலி சட்டை பண்ணாத. அப்புறம் வந்து இதில் ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு சூப்பராக ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு நினச்சேன், பட் கடைசி நேரத்தில் முடியாமல் போயிட்டு. ஃப்ளோர் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். டைல் தான் மக்களே. ஸோ இதான் மக்களே கிச்சன். இந்த கிச்சனில் வந்து ஃபுல்லுமே கபோர்ட் செட் பண்ணிட்டேன். இது வந்து என்ன அப்படின்னா பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு, கிளாஸி மெட்டீரியலில் இருக்கும், அக்ரிலிக் ஃபினிஷிங்கில் பண்ணக்கூடியது. இது அது அப்படி ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணேன். அப்புறம் இதில் ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கு. இது வந்து என் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ஒரு அக்கா, அவங்க அக்கா முறை வரும், அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பேஸ். அப்புறம் இது வந்து தம்பி கிஃப்ட் பண்ணியிருந்தான். தெரியுதா இங்கே யார் இருக்கா அப்படின்னு, மலேசியா முருகரும் ட்வின் டவர். இது மலேசியா போகும்போது இதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் நிறைய வைக்கணும்னு நினச்சிருக்கேன். சிங்கப்பூரில் உள்ளது எல்லாம் வாங்கின மக்களே, வாங்கி வைக்கணும். பிறகு வந்து இங்கே எல்லாமே கபோர்ட் செட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஷட்டர் டைப். இதில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கிரைண்டரும் மிக்சியும் வச்சுருக்கேன். ஃபிக்ஸ் ஆகாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே அந்த கிரைண்டர் மிக்சி அந்த ஐட்டம் எல்லாத்தையுமே இதில் செட் பண்ணிட்டேன். நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே குக் பண்ணி முடிச்சுட்டு அதை தூக்கி அங்கே மாற்றி வச்சுருவேன். அப்புறம் வந்து ஃபில்டர் இன்னும் வாங்கலை, அதனால தண்ணியை பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இந்த மாதிரி. ஸோ சிமினியுமே இன்னும் வைக்கலை, சமைச்சிட்டு. அப்புறம் கீழேயுமே நிறைய ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ட்ராயருமே மோஸ்ட்லி சும்மா தான் கிடக்கும். ஏன்னா நான் வந்து எல்லாம் நிறைய ஸ்பேசியஸாட்டி இருக்கணும்னு நினச்சிட்டு வச்சது. அப்புறம் ஃபுல்லுமே நான் வந்து ட்ராயர் எல்லாமே செட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக நிறைய வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நினச்சேன் ரொம்ப யூஸே இருக்காது, இந்த மாதிரி வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களே. ஏன்னா நம்ம குனிஞ்சு கிடந்து எடுக்கிறதுக்கு நம்ம பெரிய பெரிய பாத்திரம்லாம் இதில் வச்சுட்டு அப்படியே உள்ள தள்ளி விட்டால் போதும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது ஒரு ட்ராயர். இதில் நம்ம அப்படியே எல்லாம் சும்மா அப்படியே போட்டு வச்சுருக்கேன் மக்களே. இன்னும் நல்லா அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே தான் கொஞ்சம் அந்த
மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, இந்த கையில் டக்குன்னு எடுக்கிற மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இதில் ஒரு விண்டோ வருது. இதில் வந்து பிளேட் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து இதுலேயுமே ட்ரை பிளேட்டு, கப்பு எல்லாம் இதில் வச்சுக்கலாம். ப்ளஸ் இதில் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே தண்ணி அதுனா செப்டிக் ஆயிரும். மோஸ்ட்லி தண்ணி எதுவும் அதில் இருந்தாலுமே ட்ரை ஆயிடுது. ஸோ ஒரு பெரிய சிங்கு வாங்கும்போதே நிறைய இந்த மாடலாக தண்ணி வர்றது மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பெருசாக ஒரு சிங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே சும்மா ஒரு கபோர்ட், நிறைய கபோர்ட் செட் பண்ணிட்டேன். இதில் வந்து இதுவுமே நிறைய இது கபோர்ட் நான் என்னத்தை வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் இது வந்து ஓடிஜி இல்லைன்னா நம்ம அது என்னது, அதுக்கு பேர் என்னது, ஓவன் வைக்கிறதுக்கு. ஆனால் நான் அதில் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா மாம்பழம்லாம் நீங்கள் கீழே தான் வைக்கணும், பழுத்தா தெரியாதுங்கிறதுக்காண்டி மேலேயே வச்சுட்டேன். ஏன்னா பழுத்து அதுக்கப்புறம் அழுகி போனதுக்கப்புறம் தான் கையிலே எடுத்து பார்க்குறேன். அதனால் மேலே இப்போதைக்கு இருக்கட்டு. அப்புறம் இது வந்து ஆனியன் பாஸ்கெட்டு, இதில் கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல், இந்த ஆனியன் பாஸ்கெட்டு. அதுக்கப்புறம் அந்த நம்ம ஒன்று இப்படி இழுத்தோமே, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இதுலேயுமே ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய கிளாஸஸ்லாம் வச்சுக்கலாம். இதில் ஒரு விண்டோ, இதில் வந்து ஒரு டோரு. இந்த டோர் வெளியே எட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு களம் வரும். இந்த களத்தில் நிறைய செடியெல்லாம் இப்போ வச்சுருக்கேன் மக்களே. இனி போக இந்த களத்தோட டூர் வந்து நான் தனியாக ஒரு டூர் போடுறேன். எங்கள் அப்பா வச்சு தான் போட முடியும். ஏன்னா எங்கள் அப்பா தான் அவ்வளோ செடியை நட்டது. எனக்கு ஒரு பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தண்ணி ஊற்றுறது முதல்ல எங்கள் அப்பா தான். நான் வந்தால் தான் நான் ஊற்றுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இது பேர் என்ன மக்களே, டக்குன்னு வாயில் வரவும் மாட்டேங்க. சரி, நீங்களே ஏதோ ஒரு பேர் வச்சுடுங்க. இதில் ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அந்த வாஷிங் லிக்விடு, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே வச்சுருக்கேன். பார்த்துக்கிடுங்க, எல்லாம் வச்சுருக்கேன். இதுலேயுமே கொஞ்சம் ஏதாவது திங்ஸ் வச்சுருப்பேன். இந்த டெட்டால் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது கீழே வந்து நம்ம ஸ்பேஸே கிடையாது. நான் அதில் வந்து ப்ரூம் ஸ்டிக்கரை பற்றி அள்ளி பறக்கி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்படியே வந்து குடு டோலி எங்கே இருக்கமா? சரி மக்களே, அப்படி குடு வந்து இதுதான் டோலிக்கே ரூமு. லைட்டு போடும். இதில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, லைட்டெல்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த ரூமில் வெளிச்சம் தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த வாலோட கலர் தான். நம்ம வந்து இந்த ரூமுக்கு வந்து பிங்க்கில் வேணும்னு சொல்லிட்டு பிங்க்கில் வச்சு டார்க் ஆகிடுச்சு. நான் ஒயிட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த ரூம் வந்து இவ்வளோ டார்க்காக இருக்காது. நான் இப்போ விண்டோ ஓப்பன் பண்ணி போட்டால் தான் நல்ல வெளிச்சம் வரும். அதனால் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இதில் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய மல்டிபிள் கலர் வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஃபால் சீலிங் என்ன அப்படின்னா, இந்த ஃபால் சீலிங் அது என்னது, ரெயின்போ தீமில் ஒரு ஃபால் சீலிங், ஒரு க்ளவுடு, அதுக்கு இது மாதிரி பெயிண்டிங், பின்னால் லைட்டிங், அப்புறம் 2 ஸ்டார். அப்புறம் இதுவும் ஒரு அக்கா கிஃப்ட் பண்ணது. ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ஒரு அக்கா வந்து, அவங்க ஹஸ்பண்ட் சைடு ரிலேட்டிவ், நம்ம எல்லாம் க்ளோஸ் தான். அவங்க கிஃப்ட் பண்ணது. இது வந்து எங்கள் அப்பா எங்கள் டோலிக்காண்டி பிறந்தால வாங்கினது. எங்கள் வீட்டிலேயே இருந்துச்சு. எப்போ வீடு கட்டுவேன், எப்போ கொண்டு தள்ளலான்னு நினச்சாவ, நான் வீடு கட்டினதுக்கப்புறம் கொண்டு நைஸாக வச்சுட்டு போயிட்டாவ. இப்போ அவ்வளோ டாய்ஸ் இதில் படுத்து ஒத்துங்குது. அப்புறம் இதுலேயுமே நம்ம ஒரு கபோர்ட் வந்து செட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சுட்டு கீழே எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்புறம் இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த ரூம் வந்து கொஞ்சம் இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இங்கே ஒரு லைட்டு போடுறதுக்கு அறிவில்லாமல் போய்விட்டது எனக்கு. வீடு கட்டினதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படி பண்ணியிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டாய்லெட். ஓகே, லைட்டு ஆனில் தான் இருக்குது. குட்டி டாய்லெட் தான். குட்டி ரூமுக்கு குட்டி டாய்லெட் போதும். பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு அந்த பக்கெட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டு டாய்லெட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். குளிக்க போனால் எல்லாரும் டாய்ஸ் எல்லாம் தூக்கிட்டு தான் போவோம் எல்லாரும். ஸோ அதுக்கப்புறம் மக்களே நான் மொக்க போடுறேன்னா பிறகு இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே ஒரு குட்டி எங்கள் அக்கா பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. என் பிள்ளையும் தூங்க வச்சுறதுக்கு அது குரங்கு குட்டி தூங்கவே மாட்டேங்குது. அப்புறம் இதில் ஒரு டிவி யூனிட், அதுக்கப்புறம் இதில் ஒரு விண்டோ,
இது சும்மா லாண்ட்ரி பாஸ்கெட் இதில் கொண்டு வச்சுருக்கேன். இங்கே ஏசி இங்கே எங்கள் அண்ணி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இது பால் பைப்புக்கு. அப்புறம் இந்த ஃபால் சீலிங், இது இந்த ஃபால் சீலிங் சூஸ் பண்ணது எல்லாம் நல்லா இருக்கா மக்களே? நான் தான் இல்லை, ஐடியா எல்லாம் நான் தான். ஸோ இது வந்து எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்கு சீதனமாக தந்த கட்டில். சீதமெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கியிருக்காரு, பார்த்துக்கிடுங்க. டௌரிலாம் வாங்கியிருக்காரு. அப்புறம் டோர் வந்து இந்த மாடலில் வரும். இது வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க மக்களே, உடன் கிரேவிங்கில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி? இது வந்து ஒரு ஃபுல் மிரர், நல்லா இருக்கா? நம்ம இந்த மிரர் மாதிரி இருக்கும், ஆனால் மிரர் கிடையாது. இந்த மிரர் இது ஒரு சீக்ரெட் ரூமை எப்படி பட்டாவை வீடியோ போட்டு நான் உங்களுக்கு காணிக்க பற்றில. இந்த சீக்ரெட் ரூமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கபோர்டு. இந்த கபோர்டில் வந்து என்ன அப்படின்னா நம்ம அழுக்கு துணியை போட்டுட்டு ஹேங் பண்ணுவோம்ல, அந்த கபோர்டு ஃபஸ்ட்டு இருக்குது. அப்புறம் சுற்றி கபோர்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து இனியெல்லாம் பீரோலாம் வாங்கினா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இப்படி ஒரு ரூமே செட் பண்ணி இதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதுக்குள்ளே தான் டாய்லெட்டு. ஸோ பார்த்துக்கிடுங்க எப்படி ஒரு ரூமையே கபோர்ட் ரூமாட்டு நான் மாற்றி வச்சுருக்கேன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இன்னும் லாங் வியூவில் காணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த டாய்லெட்டுக்கு உள்ள போயிருந்து காணிப்போம். தெரியுமா உங்களுக்கு? பிறகு இது வந்து இந்த ரூமில் உள்ள டாய்லெட், மாஸ்டர் ரூமுக்குள்ள உள்ள டாய்லெட். அப்புறம் இங்கே வந்து ஷவர் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சோம், அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை. இந்த மாதிரி பைப்பெல்லாம் வந்து செட்டாக வருது தெரியுமா? இதெல்லாம் வாங்காதீங்க நீங்கள் வீடு பிளான் பண்ணீங்கன்னு அப்படின்னா. இது ஒரு செட்டாக வருது. இது ப்ளஸ் இது எல்லாமே செட்டாக வருது, தனித்தனியாக வரும் தெரியுமா? அந்த மாதிரி வாங்குங்க. ஏன்னா இது வந்து தண்ணி திறந்தேன் அப்படின்னா அது பாருங்க ஒழுகு கொஞ்சம் போல் பாயுது, சரியாகவே பாய மாட்டேங்குது. ஆனால் மேலே வந்து கரெக்டாக பாயுது. குட்டி பாப்பா ரூம்லேயுமே கரெக்டாக பாயுது. இங்கேயுமே வந்து ஒரு ஒரு அது என்னது ஏதோ ஒன்று அது செட் பண்ணியிருக்கேன். ஒரு கபோர்டு போட்டு வச்சுருக்கேன். ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிடலாம்ல. இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில், அப்புறம் டாய்லெட் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம்ல, அதனால் அதை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரூமுக்கு ஒரு பாபாய் சொல்லிவிட்டு பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்து அப்படியே தட்டுப்படி கீழே போய் பார்ப்போமா? இங்கே நான் என்ன வச்சுருக்கேன்னு காணிச்சாட்டா உங்களுக்கு. இங்கே தான் நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு லைட்டும் போட்டு வச்சுருக்கேன். இங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். எனக்கு தலை கொஞ்சம் குனிய வேண்டியது இருக்கும், பட் ஓகே தான். அந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு இதை ஆப்ரேட் பண்ணணும்லாம் கிடையாது. எல்லோரும் கேட்டாங்க எதுக்கு இங்கே கொண்டு வாஷிங் மிஷினை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தலை குனியது. நம்ம ஜஸ்ட்டு போடுறோம், திருப்பி எடுக்கிறோம். அதுக்கு வந்து 2 நிமிஷம் குனிஞ்சால் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் இதில் வாஷிங் லிக்விட் வச்சுருக்கேன். பரவாயில்ல, இதில் வந்து இன்வெர்டர் வைக்கணும்னு செட் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் வைக்கலை. அதில் வந்து அதில் வந்து வாஷிங் துணியை போட்டிருந்தேன். அதுக்காண்டி இந்த வாளி வெயிட்டிங்கில் இருக்குது, இனி எடுத்து காய போடணும். அதுக்கப்புறம் ஸ்டார் கேஸ், இது பார்க்கறதுக்கு உட்டன் மாதிரியே இருக்கும், அது உட்டன் கிடையாது. என்ன தெரியுமா, இது சும்மா டைல் தான் மக்களே. என்னை வீடோட ஃபினிஷிங் எல்லாமே உட்டனில் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இப்படி பார்த்து பண்ணது. அதுக்கப்புறம் இதில் ஒரு செட்டப். ஐயோ தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்கா மக்களே? சும்மா இதில் உட்காந்துக்கலாம். அப்புறம் இது எல்லாமே கிளாஸு, உள்ளேருந்து எதுவும் வெளியே வராது. இது ஒரு விண்டோ போட்டு இதில் ஒரு கிரில்லும் போட்டுட்டேன். அப்புறம் மேலே வந்து தெரியுதா, அங்கேயும் வந்து ஒரு நல்லா வீட்டுக்கு வெளிச்சம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். அப்புறம் படியில் ஏறி போவோமா? குடுன்னு ஏறி போவோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு எங்கள் பழைய வீட்டில் இருந்த பீரோ, எப்போவுமே பழசை மறக்கூடாது மக்களே, அதனால் வந்து பத்திரமா வச்சுருக்கேன். வீட்டுக்கார சொன்னார், பழசு புது வீட்டுக்கு வேண்டாம், தூக்கி போடலாம் அப்படின்னு. தூக்கியெல்லாம் போடக்கூடாது, பழசை எப்போவுமே வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இதில் மேலே ஃபால் சீலிங் இப்படி வரும். லைட்டிங் காமிக்கிறேன். தெரியுதா மேலே லைட்டிங்கு சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது வந்து இதுவும் பழைய வீட்டில் உள்ள டேபிள், பத்திரமா வச்சுருக்கணும். ஏன்னா மக்களே, ஏசப்பாவும் முருகரும் சேர்ந்துருக்கா பற்றிலா. ஸோ இந்த மலேசியாவிலேருந்து நான் வந்து இந்த முருகரை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப பெருசு மக்களே,
நம்ம கையை விட என் கையை விட இதில் நல்லா பெருசாக இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். ரெண்டையுமே இந்த 2 ரிலீஜியன் நான் ஃபாலோ பண்ணுறதுனால ரெண்டையுமே சேர்த்து தான் மக்களே வச்சுருப்பேன். நோ பார்ஷியாலிட்டி. வந்து இங்கேயும் ஒரு பெட்ரூம் வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் ஒரு டிவி யூனிட், அப்புறம் அதில் ஒரு பெரிய விண்டோ. இதே மாதிரி தான் கீழே வைக்கணும்னு நினச்சேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், டூ மச் விண்டோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு சீதனமாக வந்த பீரோ. அப்புறம் இங்கே ஃபால் சீலிங் சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த வால் சீலிங் எல்லாமே இது சூஸ் பண்ணது எல்லாம் நான் தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூஸ் பண்ணியிருக்கேன்னு. அப்புறம் இங்கேயுமே ஃபுல்லாகிட்டு கபோர்ட் செட் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி வைக்கிற வீடு பர்ஃபெக்டாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் தான் மக்களே, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இது டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டில் வந்து பாத் டப் இருக்குது. எப்போவுமே பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் சொன்னோம்ல கீழே உள்ள டாய்லெட்டில் கொஞ்சம் டாய்ஸ் இருக்கும், மேலே உள்ள டாய்ஸில் உள்ள பாத் டப்பில் குளிச்சுட்டு டாய்ஸ் அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ திருமுக்கள் சுற்றி சுற்றி டைல் நல்லா இருக்கா மக்களே. இது எல்லாமே சூஸ் பண்ணது நான் தான். அந்த வீட்டில் எல்லாமே நான் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். என் வீட்டுக்காரு தலையை மட்டும் தான் ஆட்டுவார். பார்க்கறதுக்கே அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸோ இங்கிருந்து நம்ம அப்படி ஒரு வெளியே இது இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே போய்க்கலாம். பயங்கரமாக காற்றடிக்கும் மக்களே, சரியாக காற்றடிக்கும். காற்று சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லுமே கிரில் போட்டு வச்சுட்டோம். இதுலேயுமே ஹோலாக இருக்கும். மேலே எல்லாமே கிளாஸ், சைடில் வந்து கிளாஸ் கொடுக்கல. அது வந்து ஏர் ஃப்ளோ நல்ல காற்றடிக்கும் மக்களே. இது வந்து நாங்கள் இருக்க இடத்துல வந்து புயல் காற்று அடிக்கும். நம்ம நவம்பர் டிசம்பர் ஜான்வரிலலாம் இருக்க முடியாது, அவ்வளோ காற்று அடிக்கும். அதனாலேயே இங்கே எல்லாமே கிரில்லாட்டு வச்சு இங்கே வந்து இப்படி ஹோல் ஏர் ஃப்ளோ போயிட்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு பாபிக்யூ செட்டப், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்து நைட்டெல்லாம் உட்காந்து பாபிக்யூ செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிச்சன் செட்டப் இதில் பண்ணிட்டோம். ப்ளஸ் இனி இந்த பாபிக்யூ அது வந்து இனி தான் வாங்கணும். அது ஆன்லைனில் வாங்கிக்கலான்னு விட்டுட்டோம். இதை செட் பண்ணலாம், இன்பில்டாக செட் பண்ணலாம்னு நினச்சோம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் இந்த கீயை கொண்டு வரல, அதனால் வந்து நான் அப்படியே வெளியே அப்படி லைட்டாக காணிக்கிறேன். ஸோ வெளியே இந்த மாதிரி நம்ம கீழே ஒரு ஹோல் பார்த்தோம்ல, அதோட கிளாஸ் தான் இது. இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த வாட்டர் டேங்க் அது வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே மக்களே, அப்போது என் வீடை ஃபுல்லாக பார்த்துட்டே நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு வீட்டுக்கு ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்தாச்சு தான் மக்களே. இனி வந்து கொஞ்சம் பேர் கமெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபுல் வீடியோவில் போடாதீங்க, திருடங்க வந்துடுவாங்க அப்படி சொல்லி போட்டுருவாங்க. திருடங்க எதுக்கு வருவாங்க? திருடதுக்கு வீட்டில் ஒரு சாமானும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கொஞ்சம் பாத்திரம் சவுடு அவ்வளோதான் உண்டு. அதை நகை நட்டோடலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பேங்கில் வச்சு தான் நான் வீடே கேட்டேன். அதனால் வந்தாலும் கிரிக்கெட் தான் விளையாடிட்டு போக முடியும். விளையாடுனா விளையாடிட்டுடுங்க. இவங்க ரெண்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் வருவீங்க, இவங்க ரெண்டும் பார்த்துக்கிடுவோம். அப்புறம் சிசிடிவி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்க்கா. ஸோ நாங்கள் எங்கே இருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. நான் என் வீட்டுக்கு வழி சொல்லி கொடுக்குறது இல்லை, நானே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அப்படி ஒரு முடுக்குள்ளே நாங்கள் வந்து வீடு வச்சுருக்கோம். அதனால் திருடர்கள் யாரும் வராதிங்கப்பா, தயவு செய்து. வந்தாலும் வீட்டில் ஒன்றும் இல்லை. சரி பார்ப்போம்க்கா, பாய். சரி வரட்டா. இதான் மக்களே எங்கள் வீட்டோட டீட்டெயில்டு பிளான். அப்படி ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். தேவைப்பட்டுனா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.